டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஐசரி கணேஷ் சினிமாலேயும் சரி சினிமாவை தாண்டியும் சரி நிறைய விஷயம் செய்கிறாரு. அவரை சாய்விட் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐசரி கணேஷுடைய நேர்காணல் ஏற்கனவே சாய்விட் சித்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பரபரப்பாக பல திரைப்படங்களை ஐஸ்வரி கணேஷ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஐஸ்வரி கணேஷ் சாய்விட் சித்ரா சீசன் 2 பண்ணலாம். மிக விரைவிலே அதை பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த காலத்தில் ஒரு கணவன் மனைவியை வாழ்த்தணும்னா சூர்யா ஜோதிகாவை தான் எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் யாரை சொல்லுவாங்கன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக எம்ஜிஆரும் சிவாஜியுமே வாழ்ந்து காட்டியவர்கள் தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், சிவகுமார் போன்ற பலரை சொல்லலாம். எம்ஜிஆர் சார் என்னோட சகலன்னு நடிகர் ரமேஷ் கண்ணா சமீபத்தில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய மனைவியான வி.என். ஜானகியினுடைய மாமா மகன் தான் ரமேஷ் கண்ணா. அதை பலமுறை நான் நேரிலே சந்தித்த போது என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நம்முடைய நேர்காணல்லையும் பலமுறை அதை பற்றி பேசியிருக்கார் ரமேஷ் கண்ணா. நடிகை சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு மனவலி அதிகமாக இருந்ததுன்னு சமீபத்தில் ஆனந்த்ராஜ் சொல்லியிருக்காரு. எந்த மனவலியால் அவர்கள் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒரு கவர்ச்சி நடிகைக்கு சினிமாவிலே எப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பல அழுத்தங்களை சந்தித்தவர் தான் சில்க் ஸ்மிதா. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகுந்த மனவலியை தந்ததுன்னா அது அவருடைய காதல். பட வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிற காமெடி நடிகர்களை கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாமே, சீக்கிரம் எதிர்பார்க்கலாமான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஐடியா களஞ்சியமாகத்தான் இருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல யோசனை, விரைவிலேயே முயற்சி பண்ணுறேன். லாரன்ஸ் மாஸ்டருடைய தம்பி காஞ்சனா 2 படத்திலேயே அறிமுகமானார். ஆனால் இப்போ வரைக்கும் அவரால் பெரிய ஹீரோவாக ஆக முடியல. அதற்கு காரணம் என்னன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஹீரோ ஆகணும்னா நல்ல கதை அமையணும், அந்த கதையை திறம்பட எடுக்கக்கூடிய இயக்குனர் அமையணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தை மிகச்சிறந்த முறையிலே சரியான நேரத்திலே வெளியிடக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அமையணும். இத்தனையும் அமைந்தால்தான் ஒரு கதாநாயகன் உருவாக முடியும். மிகப்பெரிய நடிகர்களோட படம் பெரிய வசூல்னு சொல்கிறாங்க, ஆனால் தியேட்டருக்கு போனால் கூட்டமே இருக்க மாட்டேங்குது. இது எப்படி சாத்தியம்னு சிம்ரன் சமீபத்தில் கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு அருண் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சிம்ரனுடைய கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதை பற்றி பல பேட்டிகளில் திருப்பூர் சோழனை பேசியிருக்கிறேன். உங்கள் படம் நிஜமாகவே மிகப்பெரிய வசூலை பண்ணிச்சுன்னா உறக்க அதை பற்றி சொல்லுங்கள், தப்பே இல்லை. ஆனால் ஓடாத படங்களை பற்றியும் வசூலே செய்யாத படங்களை பற்றியும் மிகப்பெரிய வசூல் என்று கூக்குரலிடாதீர்கள். அது நிச்சயமாக சினிமா உலகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்காது என்பது தான் திருப்பூர் சோழனுடைய வாதம். மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க 3 பேரில் யாராவது ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் ஆகிய 3 எதிர்காலத்திலே அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அனிமேஷன் படங்கள், வெப் சீரிஸ்னு சினிமா வளர்ந்துட்டே போகுது. இப்படி இருக்கப்போ டிவி சேனல்கள் இன்னுமே சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதற்கான பார்வையாளர்கள் இனிமே இருக்காங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் பாலச்சந்தருடைய புதுமை படிப்பான் அபூர்வம் வெற்றி பெற்ற காலகட்டத்தில் தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகினி மிகப்பெரிய வெற்றியை குவித்தது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரசிகர்கள் இருக்கிறாள் அப்படின்றது தான் உண்மை. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர் எழுதிய பாடல்களால் ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதிய திரைப்பாடல்கள் காரணமாக பிரச்சனையை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கிறார். நடிகர் கார்த்தி நடிக்க போகிற ஹிட் 4 படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஹிட் 4 படத்தில் கார்த்திக் நடிக்க இருப்பதை நீங்கள் மட்டும்தான் இப்போ நினைவு வைத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி இப்போ பரவலாக யாரும் பேசுகிறேன். இப்போ கார்த்திக் பல திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்தை பற்றி பேசவே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமல், ரஜினி சேர்ந்து நடிக்க போகிற படத்தில் வில்லனாக நடிக்க யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல், ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்க போகின்ற படத்தினுடைய கதை என்ன அப்படின்றது இன்னும் முழுமையாக முடிவாகலை. அப்படி இருக்க அந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறாள் அப்படின்னு இப்போ எப்படி சொல்ல முடியும்? நாகூர் அனிஃபா அவர்களோட பழகிய அனுபவம் உங்களுக்கு உண்டா? அவரே அதிகமாக சினிமா பாடல்கள் பாடலைன்னு மதுரையிலேருந்து முருகேசன் கேட்டிருக்காங்க. நாகூர் ஹனீஃபா அற்புதமான ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். அவர் சினிமாவில் பாடின பாடல்கள் எல்லாமே வெற்றி பாடல் தான். அப்படி இருந்தும் இந்த சினிமாவில் அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்காதது நிஜமாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. சரோஜா தேவி அவர்களுக்கு அபிநய சரஸ்வதி அப்படிங்கிற பட்டம் எப்போது, யாரால, எந்த படத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க.
சரோஜதேவிக்கு அபிநய சரஸ்வதி அப்படின்ற பட்டத்தை ஒரு விழா நடத்தி அந்த விழாவில் யாரும் கொடுக்கல. பல ரசிகர்கள் அவரை அபிநய சரஸ்வதி என்று அழைக்க தொடங்கினால் அதுவே ஒரு காலகட்டத்தில் அவருடைய பட்டமாக நிலைத்து விட்டது. அவ்வளவுதான். சினிமாவில் புது புது முயற்சிகளை எடுத்து வர பார்த்திபன் அடுத்து என்ன முயற்சியில் இறங்கியிருக்காருன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. பார்த்திபனை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி எப்போதும் புது புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு கலைஞர் தான் அவர். இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதை பற்றி அறிவிப்பை அவரே மிக விரைவிலே வெளியிடுவார். சினிமாவில் அவப்பேர் வந்துட்டதால் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு பட வாய்ப்பு வர்றது கஷ்டம்தானான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு தர இங்கே இருக்கின்ற பல இயக்குநர்கள் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் கார்த்திக் தான் அதற்கு தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கார்த்திகை மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவானாலே நிச்சயமாக அவருக்கு பல பட வாய்ப்புகள் வரும். நடிகர் சிவாஜி, KR விஜயா 2 பேரும் சேர்ந்து நடித்த தவப்புதல்வன் அப்படிங்கிற படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததான்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனும் புன்னகை அரசி KR விஜயாவும் இணைந்து நடித்த தவப்புதல்வன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது. இப்போலாம் ஆக்டிங்கை முறையாக கற்றுக்கிட்ட நடிகைகளை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கவங்களாம் நடிகையை யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமானவர்கள் படங்களில் நடித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்கள பார்க்க ஜனங்க வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தயாரிப்பாளருக்கு இயக்குநர்களுக்கு இருக்குது. அது பல படங்களிலே நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது. விஷ்ணுவர்தன் அஜித் கூட்டணி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஷ்ணுவர்தன் அஜித் கூட்டணி இணைவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குவதற்கு பல திறமையான இயக்குநர்கள் க்யூவில் நிற்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருக்கு இப்போ தேவை ஒரு நல்ல தயாரிப்பாளர். தயாரிப்பாளர்கள் சங்கம் பொதுவாகவே ஹீரோவை மட்டும்தான் ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் நடிக்க சொல்லி கேட்குறாங்க. எதனால் கேமராமேன், மியூசிக் டைரக்டர் போன்ற டெக்னீஷியன் அப்படி நடிக்க சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. லாபத்தை பகிர்ந்து கொள்கின்ற முறையிலே திரைப்படங்களை பணியாற்ற வேண்டும் என்று இப்போ நடிகர்கிட்ட மட்டும் தயாரிப்பாளர் கேட்கல, பிரபலமான இயக்குநர்கள், இசையமைப்பாளர் எல்லோரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை சந்திக்க வேண்டும் என்பது பிரபல நடிகையான சரோஜதேவியுடைய கனவாக இருந்தது. அந்த கனவை ஒரு விமான பயணம் நிறைவேற்றி வைக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியாது. ஒரு முறை பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு சரோஜதேவி பயணம் செய்த போது அவருக்கு பக்கத்து சீட்டில் அந்த விமானத்தில் ஸ்ரீபாலி என்பவர் அமர்ந்திருந்தார். அவர் ராஜீவ்காந்தியினுடைய பர்சனல் PA. அவரோடு பேசி கொண்டிருந்த போது ராஜீவ்காந்தியை சந்திக்க என்பது தனது தனியாத ஆசை என்றும் அவர் சந்திக்கத்தான் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் தற்செயலாக சொன்னார் சரோஜதேவி. மறுநாள் காலையிலே அவர் தங்கியிருந்த ஓட்டலுக்கு ஒரு செய்தி வந்தது. ராஜீவ்காந்தி அவர்களை நீங்கள் 12 மணிக்கு சந்திக்கலாம், தயாராக இருங்கள் என்று. அவசரமாக ஒரு மலர் கொத்தை வாங்கி கொண்டு ராஜீவ்காந்தியின் இல்லத்துக்கு சென்றார் சரோஜதேவி. பொன்னையோடு அவரை வரவேற்ற ராஜீவ்காந்தி ஏறக்குறைய 20 நிமிடங்களுக்கு மேலாக அவருடன் பேசி கொண்டிருந்தார். அப்போ சரோஜதேவியை பார்த்து மாண்டியாவில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுங்களா என்று கேட்டார் ராஜீவ்காந்தி. என்னை மன்னிச்சுங்க, எனக்கு அரசியல் அவ்வளவு நாட்டம் இல்லை, ஆனால் என்னுடைய கணவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது, நான் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று அவர் தீவிரமாக விரும்பினார். இப்போ அவர் இல்லாத சூழ்நிலை அரசியல் ஈடுபட எனக்கு சுத்தமாக ஆசை இல்லை என்று ராஜீவ்காந்தியிடம் தெரிவித்தார் சரோஜதேவி. புகழ், பதவி, செல்வாக்கு அத்தனை இருந்தும் ராஜீவ்காந்தி அத்தனை எளிமையாக பழகியது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நான் சந்தித்த மனிதரில் அவர் ஒரு மாமனிதர் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் சரோஜதேவி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.